இயேசுவின் ஈடிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். யாவே ராகா சீரீஸோட டே 6க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, எமக்கு நன்றி. அற்புதமாக எங்கள் வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீரே, அதற்கு நன்றி. எங்கள் வாழ்வை அழகாக்கி கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கேட்கிற இந்த செய்தியானது இன்னும் அதிகமாக இம்மண்டையில் எங்களை சேர்க்கிறதாய் மாறட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷம் நிறைந்ததாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. எப்படின்னா, அவர் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் நேம்ஸ் அறிந்திருக்கிறார், நம்முடைய பேரை அறிந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நாம் அதை உணர்றதே இல்லை. நம்முடைய பேர் நம்ம பெற்றோர் வச்சுட்டாங்க, அல்லது இவங்க வச்சாங்க அவங்க வச்சாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய பேரை முன்குறித்து இதுதான் நம்முடைய பேர்னு ஃபிக்ஸ் பண்ணதே நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய பேரை அறிந்த கர்த்தர் அவர். இதை தான் யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. அவன், அதாவது நல்ல மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்போது நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஏசாயா 45வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. நாம நினைக்கிறோம், என்னை யாருக்கும் தெரியாதுங்க, என் பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாதுங்க, என்னை கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு கொஞ்ச நாள் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு மீட் பண்ணும்போது அவங்க கூட நம்ம பேரை மறந்துடுவாங்க. ஆனால் நம்முடைய பேரை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஒரு ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஏசாயா 49:16 இதை சொல்லுகிறது. உள்ளங்கைனா இந்த பாம்பில், இதில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்போ தெரியணும்னு உள்ள விஷயத்த தான் அதில் பண்ணி வைக்க முடியும். அப்போது நம்முடைய பெயர்களை அவருடைய கரத்தில் வரைந்து வைத்து பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம கரிசனை உள்ள ஆண்டவர், நம்மை கருதுகிற ஒரு ஆண்டவர், நம்மை கவனமாய் கவனித்து நம்ம தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். எதுக்குங்க கவலைப்படுறீங்க? யாருமே என்னை கண்டுக்கலைங்க, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னோட புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. இதுதான் இந்த நாட்களில் நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, நான் என்னுடைய வியூவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன், நான் நல்ல விதத்தில் செய்கிறது தவறாய் புரிந்து கொள்கிறாங்க அப்படின்னு என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மனசோர்பில் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் பேரை அறிந்த கர்த்தர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் உணர்வுகளை, உங்கள் சிந்தைகளை அறிந்திருக்கிறார். யாருமே புரிந்து கொள்ளாத நேரத்திலும் அவர் உங்களை புரிந்து கொள்வார். அவர் உங்களுக்காய் உங்கள் பட்சத்தில் நிற்கிற ஒரு ஆண்டவர். ஏனென்றால் அவர் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களே என்னையும் அறிந்தவருங்க. ஒருவேளை தாயின் கருவில் உருவான பிறகு கூட நம்ம அம்மாவுக்கு கூட நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாமல் இருக்கலாம். பிறந்த பிறகு தான் அம்மா கூட தெரிஞ்சிருக்கோம், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாம் யார் என்ப ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறது நம்ம பிறந்த பிறகு தான். ஆனால் அந்த தாயின் கருவில், அந்த மதர்ஸ் ஊமில் நம்ம கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே, உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே உங்களையும் என்னையும் அறிந்த ஒரு கர்த்தர். அவர் சும்மா அறிந்து வைத்திருக்கலைங்க, நம்மை அரவணைத்து பாதுகாத்து நமக்கு தேவைகளெல்லாம் சந்தித்து நம்மோடு கூட இருக்கும்படியாய்த்தான் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. நீங்கள் இந்த கவலையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சமாதானத்தில் நடத்துகிற, சந்தோஷத்தில் நடத்துகிற, உங்களை பேரை நன்றாய் அறிந்த ஒரு கர்த்தர், ஒரு நல்ல மேய்ப்பர் தான் நம்முடைய மேய்ப்பர். எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க? எதுக்கு உடைந்து போயிருக்கிறீங்க? யார் என்ன சொன்னா என்னங்க? இந்த உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற எல் ஷடாய் என்ற பெரிய நாமம் உடைய யாவே ராகா, அவர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷமான விஷயங்க. இவ்வளோ பெரிய பூமியில் என்ன யாருக்குங்க தெரியும், எனக்குன்னு யாரும் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை படைத்த ஆண்டவரே உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் கவலைப்பட்டுட்டே போகிறதுக்காக வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தரல. சந்தோஷமாய் அவருடைய அற்புத பிரசன்னத்தை உணர்வதற்காகவும், இந்த அற்புத பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு, இந்த அற்புதத்தை, இந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்கிறது கவலை இல்லை, நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்போம், அவரை பின் செல்வோம், அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிப்போம். 2.5 மிஷன் செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ப்ரே பண்ணலாமா? தேங்க்யூ லார்டு, உமக்கு நன்றி.
எங்கள் பெயரை அறிந்திருக்கிற கர்த்தராய் நீர் இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அநேக நேரத்தில் சோர்ந்து உடைந்து போகிற நேரத்துலலாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் தேற்றி இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் அவர்களை கவனிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கூட இருந்து நடத்துங்க. நீர் கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கவனிக்கிறார், உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். சந்தோஷமா இருங்க. கவலைகள் எல்லாம் விட்டு விடுவோம். God bless you all.